அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த வயதில் கோட்டீஸ்வர யோகம் வரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த அகிலத்தில் பிறந்த அனைவருக்கும் அவர் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ராசி மற்றும் நட்சத்திரம் அமைந்திருக்கும். அவர்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஒரு குறிப்பிட்ட வயதில் பிறக்கிறது. அதனை கண்டுபிடித்து விட்டால் கண்டிப்பாக அதனை தக்க வைத்து கொள்ளும் யோகம் உங்களுக்கு வந்துவிடும். பெரும்பாலான மக்களுக்கு அவர்களின் ராசிப்படி 31 வயதிற்கு பிறகு பிரகாசிக்க தொடங்குவதோடு அவர்களுக்கான வெற்றியும் முன்னேற்றமும் கூடி கோட்டீஸ்வர யோகம் இருக்கிறது. முக்கியமாக அதோடு அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதமாக இருந்துவிட்டால் அவர்களை கோட்டீஸ்வரனாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த ராசிக்கு 30 வயதிற்கு மேல் கோட்டீஸ்வர யோகம் அமையும் என தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக மேச ராசி நண்பர்களுக்கு கோட்டீஸ்வரர் யோகம் அதிகமாக 31 வயதிற்கு மேல் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு அவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்களின் நிதி ஆதாயம் வலுப்படுத்துவதான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக இவர்களின் 31 வயதிற்கு மேல் இவர்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டமும் சாதகமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அடுத்ததாக ரிஷபராசியினருக்கு 31 வயதிற்கு மேல் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கு வசதி, வாய்ப்பு, ஆடம்பரம், சுகம், இல்லற இன்பம் ஆகியவற்றை தரக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசிதான் ரிஷபராசி. இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எந்தவித தடைகளும் கண்டிப்பாக இருக்காது. ஏனெனில் இவர்களுக்கு சுக்கிரனின் பார்வை கண்டிப்பாக இருக்கிறது. இவர்களிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால், இவர்களிடம் நிறைய தனித்திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் படிப்பு, சிறிது அனுபவம் என இவர்கள் 31 வயதை தொடும்போது இவர்களால் பிரகாசிக்க முடியும். இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியையும் பணத்தையும் குவிக்கக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக இந்த வயது அமைகிறது. முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த 31 வயதில் கண்டிப்பாக எந்த ஒரு அதிர்ஷ்டமும் எந்த ஒரு வேலையிலும் துணிந்து புகுந்து வேலை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 31 வயதில் இருக்கிறது. கண்டிப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்போது எனக்கு அதிர்ஷ்ட காத்து அடிக்கும் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகம் வாய்ப்பு 31 வயதில் இருக்கிறது. கடகராசி அதிபதிக்கான சந்திரன், இவன் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். மனதை சிறப்பாக்கி அடக்க ஆளக்கூடியவராக இருப்பதோடு மற்றவர்களுடன் எளிதாக பழகுதல், திறமைகளை ஈர்த்தல் என சிறப்பாக செயல்படுவார்கள். அதனால் இவர்கள் 30 வயதிற்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசியினரும் விருச்சிக ராசியினரும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. இதனை இந்த மாதத்தை, அதாவது இந்த 31 வயதை பயன்படுத்தி கொண்டு எந்த வேலையாக இருந்தாலும் அதில் புகுந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனிதனுடைய நாகரிகத்தின் வளர்ச்சி பண்ட மாற்று முறையில் இருந்து பணவர்த்தனைக்கு மாறியதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் அனுபவிக்கும் யோகங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை பண்டமாற்று முறையிலிருந்து பண பரிவர்த்தனைக்கு மாறியதன் மூலம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் பணம் 10 செய்யும் என கூறி வைத்திருக்கிறார்கள். தற்போது பணம் சம்பாதித்து மனிதர்களின் வாழ்நாள் லட்சியம் குறிக்கோளாக இருக்கிறது. முன்பு கூறியது போல 3 முறையாக அதனை பிரிக்கப்பட்டது. பிறவி யோகம், திடீர் யோகம், நிலையற்ற யோகம். கோட்டீஸ்வர குடும்பத்தில் வாரிசாக பிறந்து கடைசி வரை கோடீஸ்வரராகவே வாழும் யோகமே வெகு சிலருக்கே அமையும். 4ஆம் அதிபதி செவ்வாய், 9, 10ஆம் அதிபதி பலம் பெற்ற ஜாதகம் கோட்டீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பார். முன்னோர்கள் செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் பணம் கஷ்டம் தெரியாமலேயே இருப்பார்கள். இவர்களே பிறவி யோகம் என சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதுமே கோட்டீஸ்வரராகவே இருப்பார்கள். அடுத்ததாக திடீர் யோகம்.
வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவன் சாதனை, அதாவது சாதாரணமான அடிமட்டத்தில் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கும் ஜீவனத்துக்கு கூட கஷ்டம் அனுப்பிப்பார்கள். சுகபோக வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் கிடையாது என்று நினைக்கும் பலர் திடீர் யோகத்தின் மூலம் சமூகத்தில் உச்ச நிலையை அடைகின்றனர். தகுதிக்கு மீறிய வாழ்வு கிடைத்தது அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை அடைகிறார்கள். எதிர்பாராத ராஜயோகத்தால் திடீர் கோடீஸ்வரராகி விடுகிறார்கள். அடிமட்ட நிலையில் இருக்கும் திடீர் யோகம் பெற சுய ஜாதகத்தில் 1, 2, 5, 9, 11ஆம் இடத்தில் பலம் பெற கண்டிப்பாக வேண்டும். அடுத்ததாக நிலையற்ற யோகம். வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் திடீரென தாழ்வான நிலைக்கு செல்வதும், சாதாரண நிலையில் வாழ்ந்தவர்கள் எதிர்பாராத விதமாக திடீரென தனயோகம் பெற்று உயர்ந்த நிலைக்கு செல்வது, அல்லது குறுகிய காலம் வசதியான வாழ்க்கை வாழ்வது, அல்லது குறுகிய காலம் பணம் தடுமாற்றம் ஏற்படுவது என ஏற்ற இறக்கம் நிறைந்த நிலையற்ற பலனை அனுபவிப்பார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 பாவங்களில் பணபாரஸ்தானம் சிறப்பாக அமைந்தால் மட்டுமே பணம் எனும் தனம் வசப்படும். பணபரஸ்தானம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் இருந்து 2 மற்றும் 11ஆம் இடம், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானமே ஜாதகரின் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யும் ஆகும். முக்கியமாக தனஸ்தானம். தனஸ்தானம் என்றால் உங்களுடைய தன்னை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக வைத்து காப்பாற்றுவார்கள். இவை பிறக்கும் அனைவருமே நல்ல ஒரு விதமாகவே இருப்பார்கள். இதற்கு அசுபகரங்கள் சம்பந்தம் இருந்தால் அல்லது தனஸ்தானம் பலம் குறைந்தால் கடன், வறுமை, கஷ்ட ஜீவனம், பூர்வீகத்தில் வாழ முடியாத நிலை, குடும்ப உறவுகளிடம் மதிப்பு மரியாதை இன்மை, பிறரை அண்டி பிழைத்தல் போன்ற நிலைமை கண்டிப்பாக நேர்கிறது. லாபஸ்தானம் 11ஆம் அதிபதி அதாவது மற்றும் 11ஆம் நின்ற கிரகம் பலம் பெற்றால் ஜாதகர் அதிர்ஷ்ட பிறவி. கூட்டு குடும்பத்தில் சித்தப்பா, மூத்த சகோதரன் வசதியான கூட்டு குடும்பத்தில் பிறந்து வாழ்வார்கள். அவர்களால் லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். கோடீஸ்வர யோகம். சமுதாய அந்தஸ்து, அரசியல் ஆர்வம், அதிகாரம், கௌரவம் உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாகும். கூட்டு தொழில் வெற்றி தரும். அதிகமான ஆசைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியது. சீட்டு பிடித்தல் போன்றவற்றில் நல்ல ஆதாயம் உண்டு. பேச்சை மூலமானதாக கொண்ட தொழிலில் சாதனை படைப்பார்கள். குடும்ப உறுப்பினரிடம் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் பெற்று இருப்பார்கள். முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வயதில் கோட்டீஸ்வர யோகம் வரும் என்னவென்றால், முக்கியமாக 30 வயதில் கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகம் வருகிறது. அடுத்ததாக 52 வயதில் வருகிறது. அடுத்ததாக 73 வயதில் வருகிறது. இந்த வயதில் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகம் இருக்கிறது. சிலருக்கு 60 வயதிற்கு மேல்தான் கோட்டீஸ்வர யோகம் கண்டிப்பாக வருகிறது. முக்கியமாக இளம் வயதிலும் 25 வயதிற்கு மேல் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு கோட்டீஸ்வர யோகம் வருகிறது. முக்கியமாக நீங்கள் எவ்வாறு இதனை தெரிந்து கொள்வது என்றால், உங்களுடைய தொழிலில் திடீரென நீங்கள் தெரியாத தொழிலில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதில் நல்ல லாபம் ஏற்பட்டுவிடும். அங்கிருந்து தான் நீங்கள் முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தொழிலை திறம்பட செய்து கொடுத்து அது வெற்றி கண்டு விட்டால் அதே உங்களுடைய முதல் படி. அன்றிலிருந்து எப்படி செய்தாலும் நமக்கு பணம் வரும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்காமல் ஒரு தொழிலை சுத்தபத்தமாக செய்து முடித்து கொடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொண்டே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோட்டீஸ்வரர் தான் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.